பெண்கள், குடும்பம், சாதி, சமயம். இத்தனாச்சு? இப்போ 4 ஆச்சா? அந்த முதல் 6 தத்துவம், அடுத்த 6 வளங்கள், இந்த 4 வாழ்வியல் முறை. சார், என்னுடைய வாழ்வியல் முறையில் முதல் மரியாதை யாருக்கு? பெண்களுக்கு. எந்த சீரியல் பார்த்தாலும் அது குடும்பத்தை உடைக்கிற சீரியலாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் இந்த சனி ஞாயிறு லீவ் விட்ருவான் பாருங்கள். சனி ஞாயிறு சீரியல் லீவ் விட்டுரும், அந்த தொடர் நாடகம் லீவ் விட்டுரும். வெள்ளிக்கிழமை என்ன ஆகும்? வெள்ளிக்கிழமை அந்த ஹீரோவுக்கு எதிரி யாராக இருப்பாங்கன்னா ஒரு ஆணாக இருக்க மாட்டாங்க, ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. வெள்ளி தான், எல்லா இடத்துலையும் வெள்ளி தான். அப்படி காரில் அப்படி தூக்கி அவன் விழுந்து அவன் மண்டை சேதறி தோட்டாரும்னு வந்துடும். அடுத்தாப்பில் சனிக்கிழமை நம்ம சனி ஞாயிறு லீவா, திங்கக்கிழமை தான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாண ரிசப்ஷனுக்கு போவாங்க நம்ம பெண்கள். டேய், அவன் பழச்சிருவானா மாட்டான். இந்த வடிவேல் ஜோக் பார்த்தீங்களா இல்லையா? போனது கல்யாண ரிசப்ஷன்டா, அது சீரியல் இல்லையா, அது முடிஞ்சு போச்சு ஐயா, அதெல்லாம் கிடையாது. நல்லா பாருங்கள், மாமியார் மருமக சண்டை, பொண்ணுக்கு பொண்ணு சண்டை, கணவனை எப்படி அவன்கிட்டேருந்து பிரிக்கிறதுன்னு சண்டை, இவரை எப்படி அவர்கிட்டேருந்து பிரிக்கிறதுன்னு சண்டை. இதை தவிர நல்லா பார்த்துக்குங்க, ஒரு குடும்பம் 2 நாள் 2 ஃப்ரிட்ஜ் விற்கும், 2 வாஷிங் மிஷின் விற்கும், 2 கம்ப்யூட்டர் விற்கும், என்னென்னலாம் அப்ளியன்சஸ், டொமஸ்டிக் அப்ளியன்சஸோ அவ்வளோ விற்கும். அப்போ நான் வியாபாரம் பண்ணணுன்னா வெளிநாட்டு கம்பெனி நான் உனக்கு அவ்வளோத்துக்கு கொண்டு வரேன், என் பொருள்லாம் சோனிக்கு இறக்குமதி பண்ணுறேன், நான் இறக்குமதி பண்ணுறேன், இதெல்லாம் உன்கிட்ட விற்கணும்னா நீ ஒன்றா இருந்தால் நான் விற்க முடியாது சார், உடச்சிருவேன் உன்னை. நீயா ஒற்றுமையாக இருக்க குடும்பத்தை என்ன பண்ணுறேன் பார், அவ்வளோதானே. எவ்வளோ மோசமான இடத்துல இருக்கோன்னு பார்த்தோம். ஆனால் துரதிர்ஷ்டம், தமிழ்நாடு ரீல் ஹீரோக்கு பின்னால் போகிறது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாடு யாருக்கு பின்னால் போகுது? ரியல் ஹீரோ இருந்தால் அவர் கண்டுக்கிற. ஆனால் பாருங்கள், இதுதான் சுயமரியாதை கெட்ட தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தாண்டி அரசியலுக்கு வாங்க, எங்கேயும் இந்த ரீலில் உள்ளவன் வந்திருக்கவே முடியாது. உண்மையான பொலிட்டீஷியன் கீழேருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்திருப்போம். அப்போ அந்த பெண்கள் மனசை எப்படி கரெக்ட் பண்ணுறோம்? எங்கள் பெண்கள் மனசுக்கு எது தெரியுமா முக்கியம்? அப்பா அம்மா முக்கியம் கிடையாது. யார் முக்கியம்? யார் லவ் பண்ணுறனோ அவன் முக்கியம். வருதா இல்லையா? அப்படி அதாவது ஒரு 80கள் வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, பணமா பாசமா, குளமா குணமா, பாசமலர் தங்கைக்காக, அண்ணன் தம்பி, அண்ணன் ஒரு கோயில் எல்லாம் வரும். அப்போது உன் மனசை, யார் மனசை எப்படி வளர்த்த அப்பா அம்மாட்டேருந்து அப்படி பெண்களை தூக்கிட்டு போகிற அளவுக்கு கெடுக்கிறது என்றால் எது கெடுக்கிறது? ஏன்னா அவங்க டார்கெட்டு, ஏன்னா அங்கே குடும்பம் கிடையாது. நல்லா பார்த்துங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் குடும்பம் சீரழிஞ்சாச்சு. ஸ்வீடன் ஒரு நாட்டில்ங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, வயதானவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் யாரையாவது அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அந்த அப்பாயின்ட் பண்ணுறவங்கள அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். அப்படின்னா யார் பேரணும் யாரையோ பார்ப்பாங்க, யார் பேரணும் யாரையோ பார்ப்பாங்க. நீங்கள் அதை நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நீங்கள் இப்போ மிஷனரி சர்வீஸை பற்றி பேசுகிறாங்க. மிஷனரி நிறைய ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காங்க, அனாதைக்கு வைத்திருக்கிறார்கள், ஓல்டேஜுக்கு வைத்திருக்கிறார்கள், அப்படிலாம் சொல்கிறாங்க. சார், நாம் அதையெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிறோமே சார், அதை யாரும் பாராட்டுறது கிடையாது. நெறி தவறினால் பாராட்டு. எய்ட்ஸுக்கு சென்டர் இருந்தால் பாராட்டு. எய்ட்ஸுக்கு, அதாவது பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எய்ட்ஸுக்கு நிதி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்னார், நம்ம ஸ்டேட்டில் தான் அதிகம் எய்ட்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுப்பான்ட்டு. எனக்கு காசு வருமேனு. எங்கடா இருக்கீங்க நீங்கள்? எங்கே இருக்கணும்? அப்போது அந்த பெண்கள், குடும்பங்கள் டார்கெட் செய்யப்படுகிறதா? டார்கெட் செய்யப்படுகிறது.
எப்படியெல்லாம் டார்கெட் செய்யப்படுகிறது நான் உங்களுக்கு இங்கே சொன்னேன்னா இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பெண்கள் தான் பொருளாதாரத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சேத்த பணத்தை சிக்கனமாக யார் கையில் கொடுத்து வைக்கணும்? அவ்வளோதான் சார். அவங்க தான் சார் பண்ணாங்க. அஞ்சரை பெட்டியில் வச்சாங்க, கடுகு டப்பாவில் வச்சாங்க. ஒன்றும் இல்லை சார், இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸ் யார் சார்? ஸ்டாக்ஸில் வந்த கம்பெனியா? எல்லாம் ஃபேமிலி கம்பெனி சார். அதானியாக இருக்கலாம், அந்தானியாக இருக்கலாம், டாட்டாவாக இருக்கலாம், பிர்லாவாக இருக்கலாம், சூர்யாவாக இருக்கலாம், ஈவன் உங்கள் மாரன் பிரதேஷாக கூட இருக்கலாம். எல்லாம் குடும்பம் தானே. இந்தியாவில் குடும்பம் தான் கார்ப்பரேட் தான். ஆனால் இப்போ அந்நிய கார்ப்பரேட் உள்ளே வரும்போது தான் ஒரு ஐசிஐசிஐயில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா? உள்ளே வர முகம் தெரியாத ஃபேஸ்லெஸ் டிரான்சாக்ஷனில் உள்ள ஆபத்து, ஃபேஸ்லெஸ் வியாபாரத்தில் உள்ள ஆபத்து இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. நான் அது சொல்லணுமுன்னா அவ்வளோ அனுபவம் எனக்கே இருக்குது. வங்கிகளில் இருக்குது, கஸ்டமர் சர்வீஸில் இருக்குது. யாருக்கும் யாருன்னு தெரியாதுங்க. அப்போ என்ன நடக்கும்? ஆகையினால தான் ஃபேஸ்லெஸ் லவ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி. ஆகையினால இந்த பெண்கள் குடும்பங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக காப்பாற்றணும். அப்போ எச்சரிக்கையாக காப்பாற்றணும்னா நம்மளுடைய தர்மத்தை பற்றி நமக்கு தெரியணும், பண்பாடு தெரியணும், வழிபாட்டு முறை தெரியணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இல்லை நமக்கு தெரியலைன்னா வயசை பற்றி கவலைப்படக்கூடாது. எங்கே சமய வகுப்பு நடக்குதோ அங்கே வரணும், எங்கள் குழந்தைகளுக்கு அனுப்புகிறாங்களோ அங்கே அனுப்பி நாமளும் போய் உட்காரணும். இல்லை மற்றவர்களுக்கான பெரியவர்களுக்கான சமய வகுப்பு நடத்தணும். இது எல்லாம் செய்தாக வேண்டும். சாதிகள் என்பது டெக்னிக்கல் நோகவை மேலேருந்து கீழே கொண்டு போனது அவங்க தான் சார். ஒவ்வொரு இடத்துலையும் கொங்கு நாட்டை பற்றி நான் பேசணும்னா விஷயம் இல்லை. எப்படி தொழில் வளர்ந்துருக்கு, கவுண்டராக இருக்கலாம், நாயுடுஸாக இருக்கலாம், இல்லை எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே நாடார்ஸாக இருக்கலாம். அந்த உறவு முறை எப்படி வகுத்தாங்க சார்? ஜமாத்தே அப்படி தான் சார் பண்ணிகிட்ருக்கு. எத்தனை பேருக்கு தெரியாது? அதனால் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நம்பூதிரிப்பாடு அவருடைய மகள் வயிற்று பேரன், பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க. அவன் நியோ கேபிட்டலிஸ்ட்னு ஒரு புக்கு. அது முழுக்க எப்படி ஜாதிகளால் பொருளாதார முன்னேற்றம் வந்தது, ஜாதி கட்டமைப்பு எப்படி முதலாளிகளை உருவாக்கிதுன்னு எழுதியிருக்கிறார். அப்புறம் அதாவது நம்ம எதை உடைச்சால் இந்தியாவை அடிமையாக்கலாம், அதை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நாம் அதை ஆமான்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி செக்யுலரிசம் சொல்லி லிபரலைசேஷன் சொல்லி நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு ஆப்பு வச்சிட்ருக்கான். அது வேறு. இன்றைக்கி அமெரிக்கா காணாமல் போயிட்டுருக்கு. அமெரிக்காவில் 3 மாதம் சம்பளம் போடலை. செய்தி யாராவது பார்த்தீங்களா? அமெரிக்காவில் 3 மாதமாக சம்பளம் போடலை, காசு இல்லை. அவன் நம்மளை பார்த்து சொல்கிறான். இந்தியா அத்தனை ரிசெஷனில் 2008 உலகம் முழுக்க ரிசெஷன், இந்தியாவை அசைக்க முடியலை. காரணம் தான் இந்தியாவில் டொமஸ்டிக் சேவிங்ஸ் 38% இருக்குது. அதில் ஃபேமிலி சேவிங்ஸ் 21%. அந்த டொமஸ்டிக் சேவிங்ஸில் இது அப்டேட்டட் ஃபிகரில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆகையினால் அந்த அளவுக்கு சேவிங்ஸ் வந்தது குடும்பத்தால் தான். நம்ம கோல்டு ஒரு கமாடிட்டியாக வைத்து கொண்டு இருக்கிறோம். கோல்டை ஒரு சேவிங்ஸாக வச்சுருக்கோம். கோல்டு பற்றி மட்டுமே இன்றைக்கி கோல்டு ஸ்டாண்டர்டு தான் உலகத்தினுடைய ட்ரேடாக இருந்தது. அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை ஒழிச்சிட்டு தான் டாலர் ட்ரேடு வந்தது. இப்போ மக்கள் டாலர் வேண்டாம் என்று அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். டாலர் வேண்டாம்ங்கிறதுக்கு மோடி வேலை பார்த்ததுனால தான் ட்ரம்புக்கு கோபம் வந்தது. ரஷ்யாவிலேருந்து ஆயில் கொண்டு நீங்கள் பாருங்கள், ரஷ்யா ஆயில் சார் இந்தியா 89% இம்போர்ட்டடு ஆயில் தான் சார். அதை மாற்றினது யார்? அதை 59% கொண்டு வந்தது மோடி. அதில் அரபு கண்ட்ரீஸில் தான் அதிகமான இம்போர்ட் ஆயில். அதை மாற்றிட்டு நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம். ஏன் கோபம் வந்தது அரபு நாடுகளுக்கு? ஏன் அமெரிக்காவுக்கு கோபம் வந்தது? எல்லாம் காரணம் அதுதான். மோடி இந்த ஆயில் இடத்துல அந்த அரபு நாடுகளை சார்ந்திருந்த ஆயிலை மாற்றி 89% 59% குறைச்சிருக்காருன்னு கோபம்.
பெர்சன்டேஜ் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. மொத்தம் 89லேருந்து டோட்டலாக 59 வந்திருக்கு. அது அவங்ககிட்ட 79 இருந்தது, 10 வெளிநாடுகளில் இருந்தது. இன்றைக்கி இந்தியா 59% ஆயில் தான் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரும். அடுத்தது கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இன்றைக்கி இந்தியா உலகமே பார்த்து வைக்கிற மாதிரி கடன்னு மேலே வந்துட்டுருக்கு. அப்போ அவனுக்கு ஏன் சார் கோபம் வராது? நேற்று வரைக்கும் என்ன நம்பி பிழைச்சிட்டு இருந்த நீ ராஸ்கல், நீ மாட்டி இன்றைக்கி ஆத்ம நிர்பருங்கிற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை விட மாட்டேன் பாரு, 50% டாரிஃப் போடுறேன், 60% டாரிஃப் போடுறேன். டாரிஃப் போட்டும் ஒன்றும் நடக்கலை. ஆகையினால புது டூல்கேட் தான் அந்த ஓட்சோரி. இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சமயம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கடைசியாக நான் சமயங்கிற ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அதற்கு பெயர் டெம்பிள் எக்கனாமி. டெம்பிள் எக்கனாமின்னு என்ன? கோயில் பொருளாதாரம். கோயில் பொருளாதாரம்னு என்னங்க? இப்போ எங்கள் ஊர் எடுத்துக்கங்க சார், நான் ராமநாதபுரத்தை தாண்டி ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு அவசியமும் கிடையாது. கோயில் இருக்கிறதுனால தான் போகிறாங்க. ராமநாதபுரத்தை போட்டு ராமேஸ்வரனுக்கு ஒரு வாழ்வுக்கு அந்த கோயில் தான் காரணம். சார் மதுரைக்கு நான் ஏன் சார் போகிறேன்? பழனிக்கு நான் ஏன் சார் போகிறேன்? திருப்பதிக்கு நான் ஏன் சார் போகிறேன்? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் யாராவது ஒரு ஆளை இந்த நாட்டிலேயே ஒரு ட்ரைபு நான் பாராட்டணும்னா ஜோசியக்காரனை தான் பாராட்டுவேன். அவன் தான் இந்த நாட்டை ஒற்றுமையாக வச்சிருக்கான். பேசாமல் காசிக்கு போயிட்டு வந்துடுங்க. கயா போனீங்களா? போயிடுங்க. குலதெய்வத்தை விட்டுட்டீங்கல்ல, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் குலதெய்வம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையா பாருங்கள் அப்படின்பா. இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்குங்க. அதெல்லாம் நம்ம விட்டதுனால வந்த வினை. அதாவது ஜெயமோகன் ஒரு எழுத்தாளர், அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளை நாம் மேற்கொண்டு விட்டால், அந்த சரித்திரத்தை எடுத்து விட்டால், இந்திய நாட்டினுடைய 50,000 ஆண்டு சரித்திரத்தை கொண்டு வந்து விட முடியும். எத்தனை ஆண்டு சரித்திரத்தை? 50,000 ஆண்டு சரித்திரத்தை. ஏன்னா அவ்வளோ பெரிய நாடு சார். தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்தது சூழ்களை வாணர்களும் இவள் என்று விழுந்தனள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாய். அப்படிப்பட்ட நாடு. அப்போது இது எல்லாம் என்னுடைய சமயங்கிறது. இப்போ திருப்பதி கோயில் உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி கோயிலினுடைய பட்ஜெட்டும் சென்னை கார்பரேஷனுடைய பட்ஜெட்டும் ஒன்று. நீங்கள் திருப்பதி கோயில் பட்ஜெட்டு வந்த பிறகு, சென்னை கார்பரேஷன் பட்ஜெட் வந்த பிறகு ரெண்டையும் போட்டு பாருங்கள். அப்போ அந்த ஒரு கோயில் எந்த அளவுக்கு எக்கனாமி டெவலப் பண்ணுது. பழனி கோயில் இருக்குல்ல, பஞ்சாமரம் தானே பிரசாதம். பஞ்சாமரத்துக்கு என்னென்ன அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வேணும் அதெல்லாம் அங்கே சுற்றி இருக்குது. எங்கள் மலை கோயிலுக்கு போங்க, அங்கே பிரசாதம் தாய்மான சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா பிள்ளை பத்ததுனா என்ன கொடுக்கணும்? வாழைப்பழம் கொடுக்கணும். சார் திருச்சியை சுற்றி என்ன இருக்குது? வாழைப்பழம் தான் இருக்குது. பிளான்டைன் கல்டிவேஷன் தான் சார். என்னுடைய மொத்த சமுதாயமும் கோயில் சார்ந்த குடி சார்ந்த கோயில் தான் என்னுடைய பொருளாதாரம். நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்குன்னு இந்த சபரிமலையை மட்டும் எவ்வளோ ஜெனரேட் பண்ணுது? எத்தனை சபரிமலைக்கு போகிற ஒரு ஆள் 3000 ரூபா செலவழிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து சபரிமலை போயிட்டு வர்றதுக்கு 3000 ரூபா செலவழிக்கிறார். இப்படி 3 கோடி பேர் 3000 செலவழித்து அந்த 3 கோடி பேரும் போகிற வர்ற வழியில்னா வியாபாரமான வாட்டிசி வியாபாரம். சார் ஒரு கோயில் நம்பி என்ன இருக்குது? ஒரு சிலை மட்டுமா இருக்குது? பால் இருக்குது, தயிர் இருக்குது, பன்னீர் இருக்குது, சூடம் இருக்குது, ஊதுவத்தி இருக்குது. இந்த பொருளாதாரம்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? சும்மாலாம் கிடையாது. ஒவ்வொரு கோயிலும் ஒரு பெரிய எக்கனாமி. அயோத்தி கோயில் டெவலப் ஆன உடனே என்டையர் யூபியினுடைய டூரிசம் என்ன டெவலப் ஆகிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆகையினால் சமயம் என்பது நம் பொருளாதாரத்தோடு இணைந்தது. அனைவருக்கும் சாப்பாடு போடுறது, அன்னதானம் போடுறது. அன்னதானம் ஒரு பொருளாதாரங்க சார். நீங்கள் இந்த கோவிட் நேரத்தில் 80 கோடி பேர் நம்ம இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுத்தோம். நம்ம எவ்வளவு சாப்பாடு போட்டோம்? உலகம் பட்னியாக செத்துருக்கோம். 1/6 ஆஃப் த நேஷன் பாப்புலேஷன், அதில் 80 கோடி பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம். எப்படி? இந்த நாடு இப்படி இருந்ததுனால. ஆகையினால யாராவது ஒருத்தர் இந்த கோயில் வேண்டாம், கல்லுலையா கடவுள் இருக்காரு, நீ இருந்த இடத்துலையே இருந்துக்கோ,
போகாத அப்படின்னு சொன்னால் அவன் தான் இந்த நாட்டுக்கு முதல் எதிரி. போகணும், தீர்த்தமாக போடணும். இந்த நாட்டில் நீங்கள் 756 தேசங்கள்னு ஒரு புஸ்தகங்க, நம்ம சந்தியா பதிப்பகம், அப்படி தான் நாடு இருந்தது. அதில் ஒவ்வொரு நதிக்கும் என்ன குணம்ங்கிறது அந்த புஸ்தகத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏன் தீர்த்தமாக போய் கொடுக்கணும்னா ஒவ்வொரு நதிக்கும் ஒரு கேரக்டர் இருந்தது. தாமிரபரணிக்கு ஒரு கேரக்டர் இருந்தது, சிறுவாணிக்கு ஒன்று இருந்தது, வைகைக்கு ஒன்று இருந்தது, காவேரிக்கு ஒன்று இருந்தது. இன்றைக்கி எல்லாமே மினரல் வாட்டராக மாறிப்போச்சு. அந்தந்த நதிக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. அப்படித்தான் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. அதனால் இந்த கோயில் என்பது நம்ம குடும்பத்தோடு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். அது நம்ம ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய சமயம் என்பது தட் இஸ் ஒவ்வொரு, அதாவது டிபார்ட்மெண்டெல்லாம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண ஒரு இடம் கோயில். டிபார்ட்மெண்டெல்லாம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண இடம் கோயில். ஆக இந்த 6-6-12 நாளும் இந்த 16 கடைப்பிடித்து காப்பாற்ற வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ கடைசி கேள்வியோடு முடிச்சிடுறேன். இந்த 16 பெற்று யாருக்கு அந்த 16 தெரியும்? இப்போ நான் சொன்ன உடனே இந்த தங்கவேல் கல்யாண பரிசில் சொல்ல இதுதான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்கள். சொல்லட்டுமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும். இது தெரிஞ்சது தானே உங்களுக்கு. ஆனால் இதுதான் அந்த 16ன்னு தெரியாது. பிரச்சனை என்னென்னா இதுதான் அந்த 16ன்னு தெரியாது. இப்போ 15 தானே சொல்லியிருக்கேன். 16வது எது? 16வது எது? கிளையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும். நாங்கள் சமய வகுப்பில் என்ன பண்ணுவோம், விளக்கு பூஜையில் பெண்களை அன்பகலாத கணவர்னு சொல்லுவோம். அன்பகலாத மனைவி, ஏன்னா எழுதினவர் ஆம்பளை ஆயினால அப்படி எழுதிட்டார். அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தவறாத சந்தானம் குழந்தை தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் அதுக்கப்புறம் குறையாத நிதி. முதல்ல எது? முதல்ல கொடை. நான் கொடையை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா பின்னால் நிதி இருக்கணும்னு இருக்குது. நிதி இருந்தால் கொடை கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. குறையாத நிதியம், இது நல்ல பாயிண்ட், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. கொடை கொடுத்துட்டே இருக்கணும், வாழ்க்கையே கொடுக்கறது தான். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் மூச்சை தான் சொல்லுது. இப்போ நான் மூச்சை எடுத்துட்டேன், கொடுக்கவே மாட்டேன், என்னங்க ஆகும்? வந்துடுவாங்க சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாம் சொல்லிவிடு அப்படின்னா, இயற்கையிலேருந்து நான் உன்னை எடுத்தால் கொடுத்தாகணும். கொடுப்பது தான் வாழ்க்கை. நாமும் கொஞ்சம் கொடுக்க பழகணும். புரியுதா? நான் மூச்சை எடுத்துகிட்டு நிறுத்த, அதுதான் வாழ்க்கை. என்ன? அதனால் தடைகள் வராத கொடை, குறையாத நிதி, கோணாத கோள். அது இங்கே கோணாத கோளை தான் செங்கோலாக வச்சாருங்க. அதுவும் மோடி தான் பண்ண வேண்டியிருக்கு. கடைசி எது தெரியுமா? 16வது செல்வம். பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலுமாய் எனது தங்கியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுவானி அருள்வாமி அபிராமியே. பெரிய தொண்டரோடு கூட்டு, நல்லவர்களோடு கூட்டு, விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்தோடு கூட்டு, உங்களோடும் அவர்களோடும் கூட்டு, ஆன்மீக அன்பர்களோடு கூட்டு. இதைத்தான் நாம் மாதம் மாதம் வரணும், கேட்கணும், புரிந்து கொள்ளணும். அப்படி நம்ம வாழ்க்கையை இதற்கு தக்கன மாற்றி என்னுடைய வாழ்க்கை சுதேசி வாழ்க்கையாக, என்னுடைய வாழ்க்கை பெண்களையும் குடும்பத்தையும் என்னுடைய தெய்வத்தையும் தர்மத்தையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றும் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நாம் இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.